பின்னாடி தான்டா இருக்கேன். உன் போனுங்க. போன் பாரு. அண்ணே இந்த பாருங்க. இத பாருங்க மச்சான். போச்சு போச்சு எல்லாம் போச்சு போச்சு. வீடு போச்சு, சொத்து போச்சு, சோகம் போச்சு, எல்லாம் போச்சு. ரேவதி பொறுமையாரு. ரேவதி பொறுமையாரு. இப்ப என்ன மெசேஜ் மட்டும் தான் அனுப்பியிருக்காரு. அதுக்குள்ள இதுக்கு எல்லாமே போன மாதிரி ஒப்பார வைக்கிற நீ. அதான் எல்லாம் போதேடா. பேசாம அப்ரூவர் ஆயிரலான்னு இருக்கேன். பணம் இல்லனால நிம்மதியாவாச்சும் இருக்கலாம்ல. டேய் இவ பயப்படுறதுலாம நம்மளே சேர்த்து பயமுறுத்துறாடா இவன். ஏச்சி சும்மா இருக்க மாட்டே. மச்சான் வழக்கமா மாமா எதுவும் சொல்லாம தான் செய்வாரு. இப்ப தெளிவா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஏதாவது செய்வார் மச்சான். சரிடா அவர் செய்யறாருன்னே வச்சுப்போம். அதுக்காக அந்த மெசேஜ்ல இருக்கிற மாதிரி கிளம்பி ஓட சொல்றியா நம்மள? இங்க பாருண்ணே, போகலன்னா நாளைக்கு சாயங்காலம் ஏமா மாதிரி வந்து நிப்பாரு. என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போறதுதான் நல்லது. டே ரவி நீ புரியாம பேசுற. நாமனா நம்ம 4 பேர் மட்டும் வீட்டை காலி பண்ணிட்டு போனா பிரச்சனை முடிஞ்சிருமா? முடியாது. அவரோட இடத்த நம்ம மொத்தமா வித்திருக்கோம். நம்ம 4 வீட்டோட அந்த ஆளு விடுவாருன்னு நினைச்சீங்களா? இங்க பாருண்ணே, அப்போ இங்க குடியிருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ண சொல்றியா? இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு தேவை அவரோட இடம். அதை நாம வித்தாச்சு. நாம இப்ப அவரையும் யார் அந்த இடத்துக்கு ஓனரோ அவரை அடிக்க விட்டு வேடிக்கை மட்டும் பார்ப்போம். மச்சான் ஒண்ணுமே புரியல மச்சான், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. எப்படி அவர் இத லீகலா போகாம அடிதடியா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரோ நாமளும் அதே ரூட்ல போவோம். அது எப்படி? நேரா நம்ம 4 பேர் போய் அந்த ஆளை பார்த்து பிரச்சனையை சொல்லுவோம். அவன் என்ன சாதாரண ஆளா? கோடியில புரள்றவன். அது இல்லாம அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட அரசியல் செல்வாக்கு வேற இருக்கு. அவனுக்குலாம் இந்த ஆளு கொசு மாதிரி அடிச்சு நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பான். இந்த மெசேஜ் பார்க்க பயமா இருக்குடா. பயமா இருந்தா அதை ஏன் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க? அதுக்கு ஒரு முடிவு கட்ட தானே வந்திருக்கோம். நீ இந்த விஷயத்த சொன்னதும் அவன் நமக்கு முடிவு கட்ட போறான். ஐயா என்ன நீ சொல்றீங்க? அவன் எதுக்கு நமக்கு முடிவு கட்ட போறான்? நாம எல்லாம் கரெக்டா தானே பண்ணோம். அதானே? ஏன் அண்ணே, எங்களுக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லுண்ணே. அண்ணே ஒன்னதானே, சொல்லுண்ணே. அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லையேடா. நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன விஷயம் சொல்லுண்ணே. ஏய் சொல்லு. இப்போ நம்ம யார பத்தி அவர்கிட்ட பேச வந்திருக்கோமோ அந்த பில்டருக்கு அப்படி ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா அப்பா செத்துட்டாருன்னு சொல்லிதான் அவனுக்கு இந்த இடத்த வித்தோம். என்னது? அப்பா செத்துட்டாருன்னா என்னண்ணே சொல்ற? என்ன இவ்வளவு பெரிய பொய் சொல்லி வச்சிருக்கீங்க? போச்சு, அவரு நம்மள மார்கால் வாங்க போறாரு. மச்சான் என்ன மச்சான் உங்களை நம்பினதுக்கு இப்படி செஞ்சு விட்டீங்க? நாங்க போயிட்டு மாமா காலையே விழுந்துடுறோம். இதை நீங்களே பாத்துங்க, நான் கிளம்புறேன். போலாம் மச்சான். வாடா. என்ன என்ன உட்காருங்க. உட்கார்றா. ஏய் நீ உட்கார்றா. டேய் என்னமோ உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. போங்க, நீங்க போய் கால்ல விழுந்துட்டா வாங்கடா ராசான்னு உங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் வரா. இந்த பாரு, உங்களே சேர்த்துதான் அவர் டார்கெட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையே
இந்த வீடை வித்த காசுல தான். அதை மறந்துடாதீங்க. நாம வித்தது அப்பாவோட இடம், வாங்கினது இந்த பில்டர். போய் சொல்லி தான் வித்தோம். அவர் இப்படி பிரச்சனை பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும்? இந்த பாருங்க, இப்ப இது நம்ம பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த பில்டருக்கும் தான். அதனால அப்பாவை இதுல கோர்த்து விட்டுட்டு நம்ம நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாப்பண்டா. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? சரி, பில்டர்கிட்ட இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். மச்சான் வந்துட்டாரு. வாங்க வாங்க. ஹலோ சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஹலோ சார். வணக்கம். உட்காரு. சொல்லுங்க, 4 பேர் ஒண்ணா வந்திருக்கீங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்க போறீங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்து செஞ்சுக்கலாம். சொல்லுங்க. அதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கிறாருன்னு சொல்றாரு இல்ல, சொல்லு. சார், அது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வித்த இடம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அதுல தான் சார் ஒரு சின்ன பிரச்சனை. அதான் நீங்க கேட்டதுக்கு மேலேயே 2 கோடி பக்காவா ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன பிரச்சனை? சார், உங்களுக்கே தெரியும் அது எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டின்னு. ஆமா, அதான் அவர் செத்து போயிட்டாரு. அதான் சார் பிரச்சனையே. என்ன, செத்தவர் உயிரோட எழுந்து வந்துட்டாரா? Well, it's a joke. சார், நீங்க அடிச்சது ஜோக் இல்ல சார், அதான் உண்மை. What? எங்க அப்பா உண்மையிலேயே வந்துட்டார் சார். என்னையா, என்ன பார்த்தா வேலை வெட்டி இல்லாத மாதிரி தெரியுதா? 4 பேர் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சார், எங்க அப்பா திரும்பி வந்துட்டாரு. செத்தவன் எப்படியா திரும்பி வருவான்? அவர் சாகவே இல்லை. யோ, என்ன ஆளாளுக்கு உளறிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. உங்க அப்பா இருக்கானா செத்துட்டானா? அவரு உயிரோட தான் சார் இருக்காரு. யோ, அப்புறம் எதுக்கே அந்த இடத்த வித்த? அவர் ஒரு மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டார் சார். திரும்ப வந்தா பாத்துக்கலாம்னு நினைச்சோம். சரி, வித்தாச்சு, பிளாட் கட்டியாச்சு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன? எங்க அப்பா ரிலீஸ் ஆயிட்டாரு சார். சார், அவரோட வீடும் இடமும் திரும்ப வேணும்னு கேக்குறாரு சார். என்னையா அதெல்லாம்? வந்தா கையில 5 10 கொடுத்து துரத்தி அமுச்சு விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க வந்திருக்க. அவரை பத்தி எங்களுக்கு தான் சார் நல்லா தெரியும். அவர் சாதாரணமா வாங்கிட்டு போற ஆள் கிடையாது. என்ன, ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா உங்க அப்பா என்ன பெரிய தாதாவா? இங்க பார், நானே பல பேரை கொலை பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். எவனும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா எங்க அப்பா என்ன வேணாலும் செய்வார் சார். என்னையா செய்வான்? உங்க அப்பா என்னையா செய்வான்? என்ன செஞ்சிருவானா? சார், அவரோட இடத்த திரும்பி வாங்காம விட மாட்டாரு. ஆமா சார், நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் சார் டைம் கொடுத்துருக்காரு. இது பாருங்க சார். பாருங்க. இது எங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல சார், உங்களுக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை வெளியே தெரிஞ்சா நீங்களும் சேர்ந்து தான் ஃப்ராட் பண்ணாதா சொல்லுவோம். என்னையா மிரட்டறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார், ஜஸ்ட் உண்மையை சொல்றேன்.
சரி, ஆனது ஆச்சு. நீங்க பண்ண பிராடுத்தனத்துல எனக்கும் பிரச்சனை தான். நாளைக்கு உங்க அப்பா கோர்ட்டு கேஸ்னு போனா என் பேரு தான் தேவையில்லாம டேமேஜ் ஆகும். ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ண பாப்போம். அப்படி அவர் ஒத்து வரலன்னா சார், அவர் கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார் சார். அப்போ நீங்க சொன்னதை உண்மையாக்கிடுவோம். புரியல சார். அந்த ஆளை போட்டு தள்ளிடுறேன். சார் போறதா? என்ன சார் அவ்வளவு தூரம் போறதா? வேணாம் சார். சார் 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 வேணாம் சார். அப்பாவை கொல்றதெல்லாம் வேணாம் சார். சார், அது இல்லாம வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க ப்ளீஸ் சார். இங்க பார், தப்பு பண்ணது நீங்க, பாதிக்கப்பட போறது நான். இங்க நான் எடுக்கிறது தான் முடிவு. ஷியோ, பல கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை தூக்கி கொடுக்க நான் என்ன தர்மத்துக்கா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சார் 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 ஷியோ. சீதா, என்ன இருந்தாலும் நீ செய்யற மாதிரி இல்ல சீதா. நீ கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கறப்ப எப்படி இருக்கும்? பொங்கல்ல நெய் வடியும், கூட்டம் அலமோதும். அங்க சாமி பார்க்க வந்தவங்களை விட உன் பிரசாதத்துக்கு வந்தவங்க தான் அதிகம். அப்போ என்ன மறுபடியும் கோவில்ல பிரசாதம் பண்ண சொல்றீங்களா? சேச்சே, நீ கோடீஸ்வரி சீதா. நீ இனிமே அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம். அந்த வேலையெல்லாம் இனிமே நீ செய்யவே கூடாது. ராணி மாதிரி இருக்கணும். நிம்மதி இல்லாத ராணியா? என்ன சீதா சொல்ற? ஆமாங்க, மறுபடியும் பசங்க கிட்ட சண்டை போட்டு வாங்க போற சொத்தை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாத ராணியா வாழ போறேன். அதானே சொல்றீங்க? நீ திருந்தவே மாட்டியா சீதா? இல்லங்க. நீ பேசாத சீதா. எவ்வளவு பட்டாலும் உன் பிள்ளைங்களை நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பாத்தியா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சீதா. இதுக்கு மேலே நீ அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிற? மறுபடியும் நம்ம காலை புடிச்சுக்கிட்டு நம்மள பாசமா பார்த்து நம்மளோட ஒன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காது சீதா. அவங்களெல்லாம் நன்றி கிட்டவங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசாட்சியே இல்லாத அளவுக்கு சுயநலமா நடந்துப்பாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க யாரும் மாறவும் மாட்டாங்க, எந்த காலத்திலையும் நம்மளை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்காக தயவு செஞ்சு இன்னொரு தடவை கருணையை மட்டும் எதிர்பார்த்துறாத. அது நான் செத்தாதான் நடக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற சீதா? நீயும் நானும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். மறுபடியும் அவங்கள மன்னிச்சு விட்டு போக சொல்றியா? இங்க பாருங்க, நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அவங்கதான்னு தெரிஞ்சு அந்த நன்றி கெட்டவங்க யாரோடையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போனேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துக்கிட்டேங்க. இப்போ நீங்களும் வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நிம்மதியே கிடைச்சிருக்கு. நாம இப்படியே இருந்துடலாங்க. மறுபடியும் அவங்க கிட்ட மல்லு கட்ட வேண்டான்னு தான் சொல்றேன். இப்படி பொறுமையா நிம்மதியா நம்ம வாழ்க்கைய ஓட்டிடலான்னு தான் சொல்றேன். மறுபடியும் அவனுங்களை திருப்பி அடிக்கிறேன்னு கிளம்பி போக வேண்டான்னு தான் சொல்றேன். அப்ப
அவங்கள அப்படியே சும்மா விட்டுலான்னு சொல்றியா சீதா? அவங்கள தண்டிக்க போறேன்னு சொல்றீங்களா? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? வென விதைச்சவன் அதை அறுவடை பண்ணித்தான் ஆகணும். எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்குவாரு. விதிங்க. நாம இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு இருந்துச்சு. அது விதி இல்ல சீதா, அவனுங்க பண்ண சதி. இது விதினா அவனுங்களை நான் அடிக்க போறதும் விதிதான். அதை நீ அப்படியே எடுத்துக்க. அவங்க மேல நான் பரிதாபப்பட்டதுக்கு எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டானுங்க. என்னை வெளியெடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானுங்க. அது எல்லாத்தையும் விட உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடிச்சு பெரிய குற்றம் செஞ்சுட்டானுங்க. இது எல்லாமே வெறும் குற்றம் மட்டும் இல்ல சீதா, துரோகம், நம்பிக்கை துரோகம். நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அதையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து விலகிடலாமே. அவனுங்களை பழி வாங்க போறேன்னு நீங்க இப்படி வெறியோட இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. என்ன சீதா, கோவத்துல இவன் ஏதாவது பெருசா செஞ்சுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவான்னு பயப்படுறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. வேற என்ன பயம்? உங்களுக்கு மறுபடியும் எதுவும் ஆயிடக்கூடாது. எந்த பிரச்சனையும் வேண்டாங்க. நாம நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். இல்ல சீதா, ஆசையா வளர்த்த யானைக்கு மதம் பிடிச்சா அது என்ன செய்யன்னு அவங்க பார்க்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு வழினா என்னன்னு புரியும். அவங்கள தண்டிக்க அந்த ஆண்டவன் இருக்காங்க. ஆண்டவனோட கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு சீதா. அந்த கோர்ட்ல ஆண்டவன் தண்டனைய வாசிப்பான். நான் செஞ்சு முடிப்பேன். என்னடா பாட்டி இன்னும் வரல? வந்துருண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன சார், பாட்டி இங்கே தான் இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப நேரம் நிற்கிறோம், ஆளே காணோம். பாஸ்கர், எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டு வா, புரியுதா? புரிஞ்சுது சார். அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இன்னும் வரலையா தான் ஃபோன் பண்ணோம். அந்த பக்கம் தான் வருவாரு, மிஸ் ஆயிடக்கூடாது, பார்த்துக்கோ. முடிஞ்சதும் ஃபோன் பண்ணி சொல்லு. சார் நீங்கள் தைரியமாக இருங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணே, அவனான்னு பாரு. டேய், அவனே தான்டா. என்ன தலை, ஏதோ பெரியால போட சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு ஒரு பெருசா காட்டி போட சொல்ற? நம்ம தொழிலுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு தலை. இதெல்லாம் ஊட்டாண்ட இருக்கிற பொருசுங்களை கூட்டின்னு வந்து போட சொல்லி ட்ரைனிங் கொடுக்கலாம். ஏய், உனக்கு பார்ட்டியை பற்றி என்ன தெரியும்? பெருசு மட்டை பண்ணி 7 வருஷம் புழலில் இருந்துட்டு வந்திருக்கு. உஷாராக இருந்துக்கணும். பெருசே, யோ பாத்தியா, கூப்பிட கூப்பிட பெரிய தௌலத்து மாதிரி போயினுக்குது. யோ பெருசு இல்லையா?